பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கேள்விகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஏராளமான மனிதரிடத்திலே கேள்விகளை கேட்டார். அதில் ஒரு சில கேள்விகள் ரொம்ப முக்கியமானவைகள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் காயினிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேள்வியை கேட்டார்? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே இருக்கிறான்? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். ஏன் அந்த கேள்வியை கேட்கிறார் அப்படின்னா, இந்த காயின் ஆபேலை கொலை செய்து புதைத்து போட்டான். இந்த காயின் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி தந்திரமாக அழைத்து கொண்டு போய் வயல்வெளியில் கொன்று புதைத்து போட்டான். ஒருத்தருக்குமே தெரியாதுன்னு நினைத்து கொண்டிருந்த காயினை பார்த்து தான் ஆண்டவர் கேள்வி கேட்டார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? ஆபேலை காயின் கொலை செய்கிற அளவுக்கு ஆபேல் காயினுக்கு விரோதமாக எதுவும் செஞ்சாரா? காயினை வருத்தப்படுத்துகிற மாதிரி எதுவும் செஞ்சிட்டாரா அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்ன? 2 பேருமே கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு போகிறாங்க. காயின் அவன் நிலத்தில் விளைந்தவைகளை கொண்டு போய் செலுத்துகிறான். ஆபேல் தன்னுடைய ஆட்டு மந்தையில் இருக்கிற சிறந்த தலையீற்றை கொண்டு போய் செலுத்துகிறான். இப்போ 2 பேருமே செலுத்தும் பொழுது தேவன் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறார். காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல. உடனே இது காயினுடைய இருதயத்துக்குள்ள பெரிய காயத்தை ஏற்படுத்துகிறது. ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்து காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கலன்னு உடனே நியாயமாக காயினுக்கு யாரு மேலே தான் கோபம் வந்திருக்கணும்? ஆண்டவர் அதை ஏன் காணிக்கை அங்கீகரிக்கலன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு தன்னை சரிப்படுத்துகிறதுக்கு தானே காயின் முயற்சி பண்ணியிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு ஆபேலை கொலை செய்தான். இவன் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் என் காணிக்கையை ஏற்றுக்கிடலை. இவன் இருக்கிறதுனால தான் இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியலை, சாதிக்க முடியல. இன்றைக்கி நிறைய ஆபேல்கள் கொல்லப்படுகிறார்கள். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் உண்டு. அவங்க தேவன் சொல்கிற திட்டத்தையும் தரிசனத்தையும் செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஆனால் சிலருடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். அந்த நபர்களுக்கு விரோதமாக எழும்பி தேவையில்லாத காரியங்களை சொல்லி அவங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி கொலை செய்கிறதுக்கு சமானமாக அவர்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துவார். தேவன் ஒரு காரியத்தையும் ஒரு தரிசனத்தையும் ஒரு திட்டத்தையும் அவர் அங்கீகரித்திருக்கும் பொழுது அதற்கு தடையாக நிற்க நம்ம யாரு? அதற்கு விரோதமாக செயல்பட நாம யாரு? இந்த காயின் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறத அவனால் பொறுக்க முடியாமல் அவனுக்கு விரோதமாய் செயல்பட்டான். தன் சகோதரனுக்கு விரோதமாய் செயல்பட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? வெறும் ஆபேல் எங்கேன்னு கேட்கல, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சிலர் நம்மளை விட அதிகமாக பிரகாசிக்கிறத பார்த்த பொழுது, சிலர் நம்மளை விட தேவன் அவங்கள எடுத்து அதிகமாக பயன்படுத்துகிறத பார்த்தப்போ உடனே அவங்களுக்கு விரோதமாக கை நீட்டி நம்ம பேசிடுறோம்ல, உடனே அவங்க சரியில்லைன்னு சொல்லிடுறோம்ல, உடனே அவங்க ஆவி சரியில்லைன்னு உடனே அவங்களுக்கு விரோதமாக பேசிடுறோம்ல. பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேக ஆபேல்கள் கொல்லப்படுகிறார்கள். அநேக ஆபேல்கள் அவங்க கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய காயின்கள் எழும்பி ஆபேல்களை கொல்லுகிறார்கள். இன்றைக்கி யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆபேலை போல கர்த்தர் காணிக்கை அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? இல்லைன்னா ஆபேல்களை கொலை செய்கிற காயின்களாக இருக்கிறோமா? இன்றைக்கி ஆண்டு ஒரு கேள்வி கேட்குறார், உன் சகோதரன் எங்கே? உன் சகோதரன் எங்கே? உன் கூட பிரயாணப்பட்டவன் எங்கே? உன் வாழ்க்கையில் துணை நின்றவன் எங்கே? இன்றைக்கி யோசித்து பாருங்களேன். கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். இந்த வார்த்தை இன்றைக்கி உங்கள் கூட கிரியை செய்யட்டும். தேவன் பெரிய காரியத்தை செய்வாராக. God bless you.